வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு குரங்கம்மை தொற்று அறிகுறி கண்டறியப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களையும் 102 தாய் சேய் நல தொலைபேசி சேவை மூலம் கண்காணித்து மருத்துவ ரீதியாக உரிய அறிவுரைகள் வழங்கும் நிகழ்வை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது 2024-25 ஆண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் 108 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. 63வது அறிவிப்புகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 102 தாய் சேய் நல தொலைபேசி சேவை மையத்தின் மூலம் கண்காணித்து மருத்துவ ரீதியான உரிய அறிவுரைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தாய் சேய் நல சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வெளிநாடுகளில் இருந்து யார் வந்தாலும் விமான நிலையங்களில் குரங்கம்மை தொற்று அறிகுறியுடன் வருபவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை ஒரு நபர்கள் கூட அந்த அறிகுறியுடன் வரவில்லை என்று அவர் கூறினார். இப்போ அதான் வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் விமான நிலையங்களில் அது மாதிரியான அறிகுறிகளோடு வந்தால் இப்போ அந்த உடலில் தெரியும், அந்த துணி கவர் பண்ணாத இடங்கள், கை கால் முகம் அந்த மாதிரி எங்கேயாவது அந்த மாதிரி தெரிஞ்சால் அவங்கள உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாமே இந்த டீம்ஸ் இருக்குது. தொடர்ச்சியாக அதை பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை.